அறிவுன்றது வேறு, படிப்புன்றது வேறு, சம்பவன்றது வேறு, சூழ்நிலைன்றது வேறு, நான் பிறந்த இடம்ன்றது வேறு. நான் எப்படி வாங்கணும்னு முடிவு பண்ணுறது யாருக்கு இல்லை? சீற்றல் முளைச்சா கூட செந்தாமரை ஏன் சொல்லுங்கிறானுங்க. முத்து எங்கே இருக்குது? நத்தை உள்ள. ஆனால் முத்துக்கு பெருமை இல்லையாண்ணா? நத்தை ஒன்றா தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் முத்தை யார் அணியிறாங்க? அதை பொத்து இருக்குது. ஒரு 7 5 குறிகாரங்கிட்ட இருக்கும்போது முத்தோட மதிப்புண்ணா, ராஜா கிட்ட இருந்தால் முத்தோட மதிப்புண்ணா. நீ கடவுளோட சொத்து. நீ யார்? கடவுளோட சொத்து. உன் கெத்தே கடவுள் தான். ஆனால் உனக்கும் கடவுளுக்கும் தான் இங்கே டீலு. சுற்றிக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நான் இப்படி வாழணும் யார் டிசைடிங் அத்தாரிட்டி? நிறைய பேருக்கு புரியவே இல்லை. பெண்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க, நம்ம சுதந்திரமாயிட்டோம், நம்ம கஞ்சா குடிக்கலாம் சாராயம் குடிக்கலான்னு போனோம்னா வாழ்க்கை யாருதே? கஞ்சா சாராயமும் குடிப்பேன், எனக்கு ஒரு லூஸான ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறது தப்பா ரைட்டா? வாழ்க்கையை எழுந்துட்டு போய் திரும்ப வருமா? அப்போ யார் உஷாராக இருக்கணும்? எப்படி வாழணும்னு யார் டிசைட் பண்ணா? தப்பே கிடையாது. கஞ்சா சிகரெட்லாம் புடிச்சு சாவலான்னா என்ன பண்ணு? நீ குச்சிக்கோ. யாரும் காரணம் என்ன பண்ணாத, காட்டாத. உன் விருப்பப்படி வாழு. ஆனால் இன்னொருத்தர் விருப்பத்துக்கு தடையா இருக்காது. விருப்பம் இல்லாதவங்கள போய் இங்கே பிரச்சனையே அங்கே தான். அதனால் அம்மாவுக்கு சரியில்லை, அப்பா சரியில்லை, கணவன் சரியில்லைன்றவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. வர முடியாததுக்கு பொய் சொல்கிறாங்க. புரியுதா? என் கணவர் என்னை வீட்டு விட்டு அனுப்பவே இல்லைட்டு. சினிமாவுக்கு போனது தானே, மார்க்கெட்டுக்கு போனது தானே, காய்கறி வாங்க போனது தானே, ஏன் சச்சங்கம் வரேன்னு சொல்லிட்டு வர? இப்படியே சொல்லிட்டு வா. ஒரு ஆளுக்கு சைட் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வா 4 மணி நேரம். இன்னும் பிரச்சனை உனக்கு? டிவி போட்டு பார்ப்பது தானே, டிவி போட்டு பார்ப்பது தானே. அதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கணும் அவன்? அங்கே மட்டும் 4 ஆம்பளை வரலையாண்ணா?